வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாப் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபிசிக்ஸில் 3வது 4வது பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து முதல் 2 பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். எங்கள் வீடியோ இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் போகலாம். 3வது பாடம் பார்த்தோம்னா மின்னோட்டத்தின் விளைவுகள். இதான் இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூல் வெப்ப விதியின் அடிப்படையில் மின்னோட்டத்தின் விதி. ஜூல் வெப்ப விதியின் அடிப்படையில் வந்து 3 விதி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் விதி என்னன்னா ஹெச் ப்ரொபோர்ஷனல் ஐ ஸ்கொயர். ஹெச்னா வந்து வெப்ப ஆற்றல், ஐனா வந்து மின்னோட்டம். ஸோ இது வந்து மின்னோட்டத்திற்கான விதி. அடுத்த விதி வந்து மின் தடைக்கான விதி. 2வது விதி ஹெச் ப்ரொபோர்ஷனல் ஆர். இதில் வந்து ஹெச் வந்து வெப்ப ஆற்றல், ஆர் வந்து மின்தடை. சரிங்களா. அடுத்து 3வது விதி பார்த்தோம்னா காலத்திற்கான விதி. காலத்திற்கான விதினா ஹெச் ப்ரொபோர்ஷனல் டி. ஹெச்னா வெப்ப ஆற்றல், டீனா வந்து காலம். ஸோ இதில் வந்து காலத்துக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். இதில் வெப்ப ஆற்றல் வந்து மின்தடைக்கு நேர்த்தகவில் இருக்கும். மின்னோட்டத்திற்கான விதியில் வந்து வெப்ப ஆற்றல் வந்து மின்னோட்டத்துக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். இந்த 3 விதி வந்து ஜூல் வெப்ப விதி. அடுத்து மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படும் வெப்பத்தினை உருவாக்கும் சுருள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கல் ப்ளஸ் குரோமியம் கலந்த நிக்ரோம் அப்படின்ற பொருளால் ஆனது. மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படும் வெப்பத்தினை உருவாக்கும் சுருள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கல் ப்ளஸ் குரோமியம் கலந்த நிக்ரோம் அப்படின்றனால ஆனது. இந்த நிக்ரோமோட பண்புகள் பார்த்தோம்னா அதிக மின்தடை எண் கொண்டது, அதிக உருகுநிலை கொண்டது, விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. இது வந்து நிக்ரோம். அதனுடைய பண்புகள் வந்து அதிக மின்தடை எண் வந்து உடையது, அதிக உருகுநிலை கொண்டது, விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாதது. அடுத்த கொஸ்டின், மின் உருகு இழையின் உலோக கலவைகள் என்பது 37% ஈயம் ப்ளஸ் 63% வெள்ளியம் அதனால் ஆனது. மின் உருகு இழையின் உலோக கலவைகள் என்பது எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா 37% ஈயம் ப்ளஸ் 63% வெள்ளியம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ, இது மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மின் உருகு இழையின் உலோக கலவைகள். அடுத்து டங்ஸ்டன் மின்னிலையின் அதிக உருகுநிலை எவ்வளவுனா 3380 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டன் மின்னிலையின் அதிக உருகுநிலை வந்து 3380 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டன் மின்னிலை வந்து அதிக உருகுநிலை கொண்டதுன்னு படிச்சிருக்கோம். எவ்வளவு உருகுநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3380 டிகிரி செல்சியஸ். அடுத்து சீபக் விளைவு, அதாவது மின்னியக்கு விசைக்கான சீபக் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா தாமஸ் ஜோஹன் சீபக் வந்து கண்டறிஞ்சாரு 1821. மின்னியக்கு விசைக்கான சீபக் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா தாமஸ் ஜோஹன் சீபக் 1821 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து இரண்டு சந்ததிகளை கொண்ட அமைப்புனா வெப்ப மின்னிரட்டை எனப்படும். 2 சந்ததிகளை கொண்ட அமைப்பு வெப்ப மின்னிரட்டை எனப்படும். அடுத்து சீபக் விளைவின்படி வெப்ப மின்னியக்கு விசைக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டாங்கன்னா B = ஆல்ஃபா தீட்டா ப்ளஸ் 1/2 பீட்டா தீட்டா ஸ்கொயர். சீபக் விளைவின்படி வெப்ப மின்னியக்கு விசைக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு B = ஆல்ஃபா தீட்டா ப்ளஸ் 1/2 பீட்டா தீட்டா ஸ்கொயர்டு. இந்த ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. தொடர்புன்னு கொடுத்து 4 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வெப்ப மின்னியக்கு விசை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பெரும மதிப்பினை அடைவது வந்து திருப்பு வெப்பநிலை. திருப்பு வெப்பநிலையை வந்து θn அப்படின்னு வந்து குறிக்கிறோம்.
வெப்ப மின்னியக்கு விசை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பெரும மதிப்பினை அடைவது திருப்பு வெப்பநிலை எனப்படும். திருப்பு வெப்பநிலையை வந்து θn அப்படின்னு குறிக்கிறோம். அடுத்து மின்னியக்கு விசை மெதுவாக குறைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சுழியாவது புரட்டு வெப்பநிலை எனப்படும். மின்னியக்கு விசை மெதுவாக குறைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சுழியாவது புரட்டு வெப்பநிலை எனப்படும். இது வந்து θi அப்படின்னு குறிக்கிறோம். இது வந்து அதிக வெப்பநிலையில் பெரும மதிப்பினை அடைவது. இது வந்து மெதுவாக குறைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சுழியாவது வந்து புரட்டு வெப்பநிலை. இதை θi அப்படின்னு குறிப்போம். அடுத்து ரெண்டு வெப்பநிலைக்கும் இடையான தொடர்பு என்னன்னு பார்த்தோம்னா θc + θi/2 = θn. திருப்பு வெப்பநிலைக்கும் புரட்டு வெப்பநிலைக்கும் இடையேயான தொடர்பு θc + θi/2 = θn. இதுவும் கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும். அடுத்து பெல்டியர் விளைவின்படி மின்னிரட்டையில் மின்னோட்டமானது தாமிரத்திலிருந்து இரும்பிற்கு பாயும் போது வெப்பம் உட்கவரப்படும். அதாவது தாமிரத்திலிருந்து இரும்பிற்கு மின்னோட்டம் பாயும் போது வெப்பம் வந்து உட்கவரப்படும், அதாவது குளிரும் அந்த மாதிரி. அடுத்து இரும்பிலிருந்து தாமிரத்திற்கு மின்னோட்டம் பாயும் போது வெப்பம் வந்து உமிழப்படும். அப்போ வந்து வெப்பமாக இருக்கும் அந்த இடத்துல. தாமிரத்திலிருந்து இரும்பிற்கு பாயும் போது வெப்பம் உட்கவரப்படும், அப்போ குளிர்ந்த நிலை ஏற்படும். இரும்பிலிருந்து தாமிரத்திற்கு மின்னோட்டம் பாயும் போது வெப்பம் உமிழப்படும். இது வந்து வெப்பமாக அந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மாறி மாறி நடக்கிறனால இது ரெண்டுமே பெல்டியர் விளைவு. இந்த ரெண்டு விளைவுமே மாறி மாறி நடக்கிறனால நம்ம பெல்டியர் விளைவானது வந்து ஒரு மீளும் விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ரெண்டு விளைவுகளும் மாறி மாறி நடக்கிறனால பெல்டியர் விளைவு வந்து ஒரு மீளும் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இரண்டு வெவ்வேறான உலோகங்கள் கொண்ட சந்ததியில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் பாயும் போது வெளிவிடப்படும் அல்லது உட்கவரப்படும் ஆற்றலின் அளவு பெல்டியர் குணகம் எனப்படும். இரண்டு வெவ்வேறான உலோகங்கள் கொண்ட சந்தியில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் பாயும் போது வெளிவிடப்படும் அல்லது உட்கவரும் ஆற்றலின் அளவு. இது வந்து பெல்டியர் குணகத்தோட வரையறை. இது வந்து பெல்டியர் குணகத்தை வந்து நம்ம பை அப்படின்னு வந்து குறிக்கலாம். இதன் அலகு வந்து வோல்ட். ஆற்றலின் அளவு, பெல்டியர் குணகத்தின் ஆற்றலின் அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா H = πIT. அடுத்து ஒரு உலோகத்தில் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாட்டில் உள்ள இரு புள்ளிகளுக்கிடையே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி நேரத்தில் பாயும் போது வெளிவிடப்படும் அல்லது உட்கவரப்படும் ஆற்றலின் அளவு தாம்சன் குணகம். பெல்டியர் குணகத்தில் வந்து வெப்பநிலை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அது வந்து இரண்டு உலோகங்களுக்கு இடையே நடைபெறும் அப்படின்னு கேட்டால் அது பெல்டியர் குணகம். இரு புள்ளிகளுக்கு இடையே நடைபெறுவது என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து தாம்சன் குணகம். தாம்சன் குணகத்தை வந்து சிக்மா அப்படின்னு குறிக்கலாம். இதன் அலகு வந்து வோல்ட் பெர் செல்சியஸ், வோல்ட் பெர் டிகிரி செல்சியஸ். அடுத்து பெல்டியர் குணகத்தை பை என குறிக்கலாம், தாம்சன் குணகத்தை சிக்மா என குறிக்கலாம். அடுத்து வெப்ப கதிர்வீசலை கண்டறியும் வெப்ப மின்னிரட்டை சாதனம் எந்த விளைவின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சீபெக் விளைவு. வெப்ப கதிர்வீசலை கண்டறியும் வெப்ப மின்னிரட்டை சாதனம் எந்த விளைவின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீபெக் விளைவு. அடுத்து மின்னோட்டம் பாயும் கடத்தியின் அருகே உள்ள காந்த ஊசி விலகலடையும் என்பதை கண்டறிந்தவர் யாருன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன். மின்னோட்டம் பாயும் கடத்தியின் அருகே உள்ள காந்த ஊசி விலகலடையும் என்பதை கண்டறிந்தவர் யாருன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன். அடுத்து காந்த புலத்தின் திசையானது மின்னோட்டம் உள்நோக்கி பாயும் போது காந்தப்புலம் வலஞ்சுழியாகும். அதே மாதிரி வெளிநோக்கி பாயும் போது காந்தப்புலம் இடஞ்சுழியாக அமையும். உள்நோக்கி பாயும் போது காந்தப்புலம் வலஞ்சுழியாகும்,
வெளிநோக்கி பாயும் போது காந்தப்புலம் வந்து இடஞ்சுழியாக அமையும். அடுத்து mu is equal to mu r into mu naught. இதில் வந்து அதாவது ஒவ்வொருதுக்கும் மீனிங் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து இப்போ மியூனா ஊடகத்தின் உட்புகு திறன், மியூ ஆர்னா ஊடகத்தின் ஒப்புமை உட்புகு திறன், காற்று அல்லது வெற்றிடத்தில் மியூ ஆரோட மதிப்பு வந்து 1 இருக்கும். அடுத்து மியூ நாட்னா வெற்றிடத்தின் உட்புகு திறன். மியூ நாட்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 4 pi into 10 to the power minus 7 ஹென்றி ஆர் மீட்டர். இதோட ஹென்றி பை மீட்டர் இதோட வந்து அலகு. மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10 to the power minus 7 ஹென்றி பை மீட்டர். அடுத்து காந்த தூண்டலின் அலகு டெல்சா அல்லது WBm-2. காந்த தூண்டலின் அலகு டெல்சான்னு சொல்லலாம், இல்லாட்டி WBm-2 அப்படின்னு குறிக்கிறாங்க. அடுத்து மின்னோட்டத்தினை அளக்க உதவும் கருவி டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். மின்னோட்டத்தினை அளக்க உதவும் கருவி டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். அடுத்து டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரின் சுருக்க கூற்றன் வந்து K is equal to 2a/BH minus μn. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து மாறிலியாக இருக்கும். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரின் சுருக்க கூற்றன் K is equal to 2a/BH by μ0n. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வந்து மாறிலியாக இருக்கனால இதை வந்து டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரின் சுருக்க கூற்றன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூடப்பட்ட வளைவில் சுற்றளவு L எனவும் மொத்த மின்னோட்டம் I0 எனவும் ஆம்பியரின் சுற்று விதி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பைட்-சாஃப்ட் விதி வந்து B is equal to μ0 I/2πa. இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆம்பியரின் சுற்று விதி கண்டுபிடிக்கிறதுக்கு பைட்-சாஃப்ட் விதியிலேருந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பைட்-சாஃப்ட் விதி. இப்போ வந்து இது வந்து இது வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ 2πa மேலே வந்துடும். இப்போ P of 2πa is equal to μ0 I. மூடப்பட்ட சுற்றளவு L கொடுத்துருக்காங்க. மூடப்பட்ட சுற்றளவு Lன்னு கொடுத்தனால நம்ம 2πaக்கு பதிலாக Lன்னு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ B 2πaக்கு பதிலாக L is equal to μ0. மூடப்பட்ட சுற்று அப்படின்றனால மின்னோட்டம் வந்து I0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து I0ன்னு எடுத்துக்கிறோம். இதுவும் இப்படியும் கேட்பாங்க. அடுத்து வந்து லைன் இன்டர்வல், அதாவது ஆம்பியரின் சுற்று விதியை தொகைப்படுத்திய ஆம்பியரின் சுற்று விதி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் B into dl இன்டெக்ரல் ஆஃப் B into dl வந்து பண்ணும்போது dl is equal to μ0 I0 அப்படியே தான் இருக்கும். இப்படியும் கேட்பாங்க. தொகைப்படுத்தப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதின்னு கேட்டால் இது எழுதணும், வெறும் ஆம்பியரின் சுற்று விதின்னு கேட்டால் இது எழுதணும். அடுத்து மின்னூட்டம் பெற்ற துகள்களை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க உதவும் அமைப்பு சைக்ளோட்ரான். மின்னூட்டம் பெற்ற துகள்களை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க உதவும் அமைப்பு சைக்ளோட்ரான். அடுத்து விசையின் எண் மதிப்பு F is equal to BIL sin theta. விசையின் எண் மதிப்பு F is equal to BIL sin theta. அடுத்து கடத்தி காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்தால் விசையின் எண் மதிப்பு வந்து தீட்டா வந்து 0. அப்போ தீட்டா 0னா நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். சைன் 0வோட மதிப்பு 0வாக வரும். அப்போ இங்கே ஃபுல்லாக இதில் 0னா மல்டிபிள் பண்ணும்போது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ F equal to 0. அடுத்து கடத்தியானது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருந்தால் தீட்டாவோட மதிப்பு வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ சைன் தீட்டாவோட 90 டிகிரினா 1 மதிப்பு 1. அப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா BIL அப்படியே தான் வரும். இங்கே வந்து 0வாக இருக்கும்போது இது வந்து சுழியாகும். இங்கே வந்து செங்குத்தாக இருந்தால் இது வந்து பெரும விசையை பெறும். அடுத்து விசையின் மதிப்பு, அதாவது மின்னோட்டம் ஏற்படுத்தும் விசையின் மதிப்பு 2 × 10⁻⁻⁷ Nm-1 ஆக இருப்பது
1 ஆம்பியர் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அடுத்து ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்கும் கருவி இயங்கு சுருள் கால்வனோமீட்டர். ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்கும் கருவி இயங்கு சுருள் கால்வனோமீட்டர். இது சுற்றில் பாயும் மின்னோட்டம், நிறைய மின்னோட்டத்தை அளக்கிற கருவி வருது. இது வந்து சுற்றில் பாயும் மின்னோட்டம் இயங்கு சுருள், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பக்க இணைப்பில் குறைந்த மின்தடை ஒன்றை எஸ், குறைந்த மின்தடை வந்து எஸ்ன்னு குறிக்கிறோம். இணைப்பதன் மூலம் கால்வனோமீட்டரை வந்து அம்மீட்டராக மாற்றலாம். பக்க இணைப்பில் குறைந்த மின்தடை எஸ் இணைப்பதன் மூலம் கால்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றலாம். அடுத்து தொடர் இணைப்பில் உயர் மின் தடை இணைப்பதன் ஆர் மூலம் கால்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றலாம். தொடர் இணைப்பில் உயர்மின் தடையினை இணைப்பதன் மூலம் ஆர், உயர்மின் தடை வந்து ஆர், அப்போ இணைப்பதன் மூலம் கால்வனோமீட்டரை வந்து வோல்ட் மீட்டராக மாற்றலாம். அடுத்து அம்மீட்டரின் பயனுறு மின்தடை, அதாவது இந்த அம்மீட்டரோட பயனுறு மின்தடை வந்து RA இஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து குறைந்த மின்தடை எஸ் தானே, அப்போ G வந்து கால்வனோமீட்டர், அப்போ G இன்ட்டு எஸ் பை G ப்ளஸ் எஸ், இது வந்து அம்மீட்டரின் பயனுறு மின்தடை. அடுத்து வோல்ட் மீட்டரின் பயனுறு மின்தடை என்னன்னு பார்த்தோன்னா, வோல்ட் மீட்டர் வந்து உயர்மின் தடையை வந்து இணைச்சிருப்போம். அப்போ வந்து உயர்மின் தடை வந்து ஆர், அப்போ RB இஸ் ஈக்குவல் டு G ப்ளஸ் ஆர், கால்வனோமீட்டர் ப்ளஸ் ஆர் வந்து உயர்மின் தடை. இது ரெண்டு பயனுறு மின்தடை பார்த்துக்கோங்க. இது வந்து 3rd பாடத்தில் இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. அடுத்து வந்து 4வது பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 4வது பாடம் என்னன்னு பார்த்தோம்னா, மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். இது 4வது பாடம். இந்த பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மின்னாற்றல் உற்பத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எதுனா மின்காந்த தூண்டல். மின்னாற்றல் உற்பத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சவர் வந்து ஃபாரடே. அடுத்து தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எப்போதும் காந்தம் இயங்குவதை எதிர்க்கும் வகையிலேயே இருக்கும் என்பது லென்ஸின் விதி. இந்த விதியை வந்து 1835 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை எப்போதும் காந்தம் இயங்குவதை எதிர்க்கும் வகையிலேயே இருக்கும் என்பது லென்ஸின் விதி. லென்ஸின் வந்து ஒரு ஆய்வாளர், அவரோட விதி 1835 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து ஒரு கம்பி சுருளில் பாயும் மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் போது அதில் எதிர் மின்னியக்கு விசை தூண்டப்படும் நிகழ்வு தன்மின் தூண்டல் எனப்படும். ஒரு கம்பி சுருளில் பாயும் மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் போது அதில் எதிர் மின்னியக்கு விசை தூண்டப்படும் நிகழ்வு தன்மின் தூண்டல் எனப்படும். அடுத்து தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை 1 வோல்ட் என அமையுமானால் அதன் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி. தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை 1 வோல்ட் என அமையுமானால் அதன் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2 கம்பி சுருள்கள் தேனிரும்பு உள்ளகத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கும் போது அதன் பரிமாற்று மின்தூண்டல் எண் மிக அதிகமாக இருக்கும். அதாவது தேனிரும்பு உள்ளகத்தில் வந்து சுற்றி இருந்தாங்கன்னா அதன் பரிமாற்று மின்தூண்டல் எண் வந்து மிக அதிகமாகும். அடுத்து தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம், அதாவது காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. E இஸ் ஈக்குவல் டு -NA cos θ இன்ட்டு dB பை dt. இங்கே மைனஸ் வரும், NA cos θ dB பை dt. இது அப்படியே தெரியல, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காந்தப்புலத்தின் சுருளின் திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு E0 sin ωt. காந்தப்புலத்தின் சுருளின் திசை அமைப்பை, அதாவது திசை அமைப்பை தீட்டான்னு குறிக்கிறோம், மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்னன்னு பார்த்தோம்னா E இஸ் ஈக்குவல் டு E0 sin ωt. இதில் வந்து ωtயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இப்போ ωt வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா சுருளின் தளம் B ஆனது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக அமையும். அப்போ ஈயோட மதிப்பு 0வாக வரும். ωt இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் sin 0வோட வேல்யூ வந்து 0 தான். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ஈயோட வேல்யூ வந்து 0 தான் வரும். அடுத்து ωt இஸ் ஈக்குவல் டு
π/2 எனில் பி காந்தப்புலத்திற்கு இணையாக அமைஞ்சிச்சுன்னா அப்போ E = E0, அதாவது ωt π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ sin ωt இருக்க இடத்துல π/2 போட்டோம்னா sin π/2 வேல்யூ 1 வரும். அப்போ இங்கே 1 இருக்கும்போது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணோம்னா E = E0 தான் வரும். அடுத்து ωt π எனில் பி காந்தப்புலத்திற்கு செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 தான் மாறி வரும். ஒன்று செங்குத்தாக இருக்கும், இல்லாட்டி இணையாக இருக்கும். ஃபஸ்ட்டு செங்குத்தாக இருக்கிறதுக்கு செங்குத்தாக இருக்கிறதுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். இப்போ செங்குத்துக்கு பை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ சைன் பையோட வேல்யூ 0 தான் வரும். அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிருமா? அப்போ E = 0 வேல்யூ தான் வரும். அடுத்து ωt = 3π/2னா இணையாக இருக்கும். அப்போ இணையாக இருந்துச்சுன்னா sin 3π/2 வேல்யூ -1. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக -1 ஆயிரும். இந்த மைனஸ் இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா E = -E0 வரும். அடுத்து ωt = 2π அப்படின்னா மீண்டும் செங்குத்தாக இருக்கும். அப்போ 2π வேல்யூ 0 தான் வரும். அப்போ E = 0 இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து வேல்யூ கேட்பாங்க. அந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனும் மெமரி பண்ணி வச்சுக்கணும், இது மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுவது ஏசி மின்னியற்றி. இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுவது ஏசி மின்னியற்றி, அதாவது டைனமோ. அடுத்து ஒரே ஒரு சுழலை கொண்டிருப்பது ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி. அதே மாதிரி 2 சுருள்களை கொண்டிருந்தால் இரு கட்ட ஏசி மின்னியற்றி. அதே மாதிரி குறைந்த செலவில் அதிக அளவிலான மின்னாற்றலை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப உதவுவது 3 கட்ட ஏசி மின்னியற்றி. குறைந்த செலவில் அதிக அளவிலான மின்னாற்றலை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப உதவுவது 3 கட்ட ஏசி மின்னியற்றி. அடுத்து அலைவில்லா கால்வனோமீட்டரில் அதன் கம்பிச் சுருளின் அலைவுகளை உடனடியாக நிறுத்த உதவுவது சுழல் மின்னோட்டங்கள். அதாவது அலைவில்லா கால்வனோமீட்டரை அது அலைவுகளை நிறுத்துறதுக்கு இந்த சுழல் மின்னோட்டங்கள் பயன்படுது. அடுத்து மின் மாற்றியானது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மின்காந்த தூண்டல். மின்மாற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மின்காந்த தூண்டல். அடுத்து மின்மாற்றியின் பயனுறு திறன் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஈட்டா = வெளியீடு திறன் பை உள்ளீடு திறன் = ES/IS/EP/IP. இந்த ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஈட்டா = ES/IS/EP/IPன்னு கேட்பாங்க. இதான் கரெக்டான ஆன்சரு, மாற்றி எழுதிடாதீங்க. அடுத்து திறன் இழப்புகள் இல்லையெனில் மின்மாற்றியின் பயனுறு திறன் ஈட்டா = 1 இருக்கும். திறன் இழப்புகள் இல்லையெனில் மின்மாற்றியின் பயனுறு திறன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈட்டா = 1. அடுத்து உள்ளீடு மாறுதிசை மின்னோட்டம் இரும்பு உள்ளகத்தை திரும்ப காந்தமாக்குவதாலும் காந்த தன்மையை இழக்க செய்வதாலும் ஏற்படும் திறன் இழப்பு என்னன்னா தயக்க இழப்பு. உள்ளீடு மாறுதிசை மின்னோட்டம் இரும்பு உள்ளகத்தை திரும்ப காந்தமாக்குவதாலும் காந்த தன்மையை இழக்க செய்வதாலும் ஏற்படும் திறன் இழப்பு என்னன்னா தயக்க இழப்பு. அடுத்து மின்தடையாக்கி மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவை சேர்ந்த தொகுபயன் எதிர்ப்பு அல்லது மின் எதிர்ப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா √R² + XL - XC² = Z. அதாவது மின்தடையாக்கி மின்தூண்டி ப்ளஸ் மின்தேக்கி ஆகியவை சேர்ந்த தொகுபயன் எதிர்ப்பு அல்லது மின் எதிர்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா √R² + XL - XC² = Z. இதை ஈக்குவேஷன் கேட்பாங்க. அடுத்து இதன் அலகு ஓம். மின் எதிர்ப்பின் அலகு ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள கட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா
பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள கட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர். அடுத்து ஏசி மின்சுற்றில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுவது எதுனா அடைப்புச் சுருள். ஏசி மின்சுற்றில் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அடைப்புச் சுருள். அடுத்து மாறுதிசை மின்னோட்டத்தின் கோண அதிர்வெண் ஒமேகா நாட். மாறுதிசை மின்னோட்டத்தின் கோண அதிர்வெண் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஒமேகா நாட். அடுத்து நேர்திசை மின்னோட்டத்திற்கு முடிவில்லா மின்தடையை தருவது மின்தேக்கி. நேர்திசை மின்னோட்டத்திற்கு முடிவில்லா மின்தடையை தருவது மின்தேக்கி. அடுத்து மின் இயற்றியை முதலில் வடிவமைத்த அறிவியல் மேதை நிகோலா டெஸ்லா. மின்னியற்றியை முதலில் வடிவமைத்த அறிவியல் மேதை யாருன்னா நிகோலா டெஸ்லா. அடுத்த கொஸ்டின், திறன் குறைந்த டைனமோவில் காந்தப்புலம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நிலையான காந்தத்தால். அதாவது திறன் குறைந்த டைனமோவில் காந்தப்புலம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு நிலையான காந்தத்தின் மூலம். அடுத்து அதிக திறன் கொண்ட டைனமோவில் எதன் மூலம் காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மின்காந்தம். அதாவது குறைந்த டைனமோவில்னா ஒரு நிலையான காந்தம், அதிக திறன் கொண்ட டைனமோனா மின்காந்தம் மூலம் உருவாக்குறாங்க காந்தப்புலத்தை. அடுத்து மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஃப்ளமிங்கின் வலது கை விதி. ஃப்ளமிங்கின் வலது கை விதியை மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஏசி மின்னியற்றியில் மட்டும் செயல்படுவது எதுனா மின்மாற்றி. மின்மாற்றி ஏசி மின்னியற்றியில் மட்டும் செயல்படுகிறது. அடுத்து ஏசி மின்னியற்றியில் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு எவ்வளவுனா சுழி. ஏசி மின்னியற்றியில் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா சுழி. இன்றைக்கி வீடியோவில் 3வது பாடம் 4வது பாடத்தில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 3 பாடத்தில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். எங்கள் வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.